பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம்ட்டோம். பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமையில 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி கொய்யத்தியாரெல்லாம் ஒரு கொயவ பெண்ணே பாடியிருக்கா, இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா. எங்க அவைக்கு யாரு நீங்க தமிழ் படிப்பிச்சியல? அவைய பெரியார் பார்வையில யாரு? அழுக்கு முட்டைங்கிறாரு. மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவர் அறிவு மூதாட்டி அவைய அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா கன்னடர். கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு? இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்க தம்பி, உலகத்தின் தொன்மையான மொழி எது தம்பி? அப்படி நீங்க சொல்ல வரல, அப்படி நீங்க அப்படி இருக்கல. எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்றோம்? எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம். நீங்க அப்படித்தானே நீங்க பாக்கணும். நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வரி வருமா வராதா? நீ இறைவனை விமர்சிச்ச, நீ அதை ஏற்க சொன்ன, ஈவேராவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற? என்ன உன் கருத்து சுதந்திரம்? என்ன உன் பகுத்தறிவு? நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவி இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, என் பறவை இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? என்ன பெண்ணியம் போட்டுற? இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தேடா? அவ்வளவுதான், ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. ஆச்சாரியாரோடவும் பிராமணர்களோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு. இது எப்படி திராவிட நாடு? இதுக்கு யார் பதில் சொல்றது? கடைசிவரை ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா? அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும்? அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? அயோக்கிய பயல்களா, என் தாய் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன திராவிடம்? திராவிடம்னா என்னன்னு சொல்ற? எதுக்கு கொண்டு வரப்பட்டன்னு சொல்ற? ஆரியத்தை எதிர்க்க. எதுக்கு எஸ் வி சேகரையும் இந்த மைத்திரையனின் கட்சியில சேர்த்து வந்த திராவிடம்? 30 ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா. அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம். அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு குறுக்கு மேற்கம் வாழக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலம். ஒரு பெரிய எழுச்சி உண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தெரியாம குறுக்கு